தமிழ் சினிமாவுடைய முன்னணி நடிகரா இப்ப வலம் வந்துட்டு இருக்கக்கூடியவர் தான் சிவகார்த்திகேயன் அவர்கள். அவருக்குன்னு ஒரு தனி ரசிகர் பட்டாளமே இருக்கு. எப்படி சின்ன திரையில அவர் தொகுப்பாளரோ, போட்டியாளரா கலந்துக்கிட்டு அவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸை கிரியேட் பண்ணி வச்சிருந்தாரோ, அதை விட டபுள் மடங்கா அவர் படங்கள நடிக்க ஆரம்பிச்ச பிறகு அவருடைய ரசிகர் பட்டாளங்கள் மிகப்பெரிய அளவுல உயர்ந்துகிட்டே இருக்கு. குறிப்பா ஃபேமிலி ஆடியன்ஸ், அதாவது ஃபேமிலியா உட்காந்து அப்பா, அம்மா, தங்கச்சி அப்படின்னு ஃபேமிலியா தியேட்டருக்கு அவருடைய படங்கள பார்க்கறதுக்கு மக்கள் படையெடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த அளவுக்கு ஒரு அபரிமிதமான வளர்ச்சி சிவகார்த்திகேயனுடைய கெரியர்ல. ஆக்சுவலா அவருடைய நிறைய படங்கள் வந்து நல்ல நல்ல படங்கள் குடுத்துருக்காரு. எதிர்நீச்சல், வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ரஜினி முருகன், வேலைக்காரன் அப்படின்னு தொடர்ந்து நல்ல நல்ல படங்கள் மக்களை என்கேஜ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு நல்ல நல்ல படங்களை கொடுத்துட்டு இருக்காரு. அதே நேரத்தில் ஒரு கமர்ஷியல் ஹீரோவா தன்னையும் அதுக்கேற்ற மாதிரி மோல்ட் பண்ணிட்டே இருக்காரு. ஒரு பக்கம் பாட்டு பாடுவார், டான்ஸ் ஆடுவார், ஹியூமர் சென்ஸோட காமெடி பண்ணுவார், ஃபைட் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு கமர்ஷியல் ஹீரோவாக தன்னை அவர் மோல்ட் பண்ணிட்டே இருக்காரு. இப்போ அவருடைய உயரம் மிகப்பெரிய அளவில் இருக்குது. தமிழ் சினிமாவில் இப்போ இருக்கக்கூடிய டாப் 10 நடிகர்கள் பட்டியல் நாம் எடுத்தோம் அப்படின்னா அதில் சிவகார்த்திகேயன் பேர் இல்லாமல் நாம் எழுதவே முடியாது. அந்தளவுக்கு ஒரு மிக முக்கியமான இடத்த அவர் பிடிச்சிருக்காரு. குறிப்பாக அவருடைய டாக்டர் மற்றும் டான் இந்த 2 படங்கள் 100 கோடி வசூலை கடந்து பலரையும் ஆச்சரியப்படுத்துச்சு. அந்த அளவுக்கு அவருடைய வளர்ச்சி ஒரு படத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டிகிட்டே இருக்குது. கடைசியாக இந்த வருஷம் கூட ஆரம்பத்தில் அவருடைய அயலான் படம் ரிலீஸ் ஆச்சு. படத்துக்கு கொஞ்சம் ஆவரேஜான இது வந்தாலும் படம் நல்லா வசூல் பண்ணுச்சு. அதே மாதிரி ஃபேமிலியாக அவருடைய படத்தை தேட்டரில் போய் பார்க்க ஆரம்பித்தாங்க. அவருடைய பர்த்டே அப்போ அமரன் திரைப்படத்தினுடைய அந்த டீசர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுலேயும் அவருடைய கெட்டப்பு அந்த லுக்லாம் பார்க்கும்போது ஓகே ரைட், இவர் வேற ஒரு பரிணாமத்துக்கு போக போகிறார் அப்படின்னு எல்லாரையும் கெஸ் பண்ண முடிஞ்சது. இப்போ நம்ம இவ்வளோ நேரம் சிவகார்த்திகேயன் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா காரணம் இல்லாமல் கிடையாது. இப்போ சில நாட்களுக்கு முன்னாடி சென்னை போரில் இருக்கக்கூடிய ஒரு கல்யாண மண்டபத்தில் தன்னுடைய ரசிகர்களை சிவகார்த்திகேயன் மீட் பண்ணியிருக்காரு. தமிழ்நாடு முழுக்க இருந்து அவருடைய ரசிகர் மன்ற நிர்வாகிகள், உறுப்பினர்கள்லாம் அங்கே கலந்துருக்காங்க. ரொம்பவே பிரம்மாண்டமாக அந்த ஒரு ஈவெண்ட் வந்து நடந்திருக்கு. ஸோ அதுக்கான ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு. குறிப்பாக அந்த மேடையில் சிவகார்த்திகேயன் பேசவும் செஞ்சுருக்காரு. அது ரொம்பவும் எமோஷனலாகவும் இருந்திருக்கு. குறிப்பாக ஒரு விஷயம் வந்து அவர் சொல்லியிருக்காரு, சினிமாவில் நிறையவே கஷ்டப்பட்டிருக்கேன், என்னுடைய சோகங்கள் துக்கங்களை வந்து பெருசாக நான் யார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கிட்டது இல்லை. காரணம் எனக்கு அப்பாவோ சகோதரர்களோ கிடையாது. என்னுடைய சந்தோஷங்கள், வேதனைகள் இது எல்லாத்தையுமே ரசிகர்களான உங்ககிட்ட தான் நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு ரொம்பவே எமோஷனலாகவே பேசியிருக்காரு. அங்கேருந்து எல்லாருமே ஒரு நிமிஷம் அப்படியே ஃபீல் பண்ண ஒரு மொமெண்ட் அங்கே நடந்திருக்கு. எல்லாரோடையும் ஃபோட்டோவும் எடுத்திருக்காரு. ஸோ இந்த ஒரு சந்திப்பு பற்றி தான் இப்போ கோலிவுட்டில் பரபரப்பாக எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவகார்த்திகேயன் அவர்கள் ஒரு நல்ல இது நோக்கி வளர்ந்துக்கிட்டே போகிறாரு. இப்போ அடுத்ததாக ஏஆர் முருகதாஸ் இயக்கத்திலையும் அவர் ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு. சில நாட்களுக்கு முன்னாடி தான், அதாவது போன மாதம் தான் நடிகர் விஜய் அவர்களும் தன்னோட 69வது படத்துக்கு பிறகு, அதாவது முழுநில அரசியலில் ஈடுபட்ட பிறகு நான் சினிமாவில் நடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ அப்போலேருந்தே விஜய் அவர்களுடைய இடத்தை சிவகார்த்திகேயன் தான் பிடிப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்போ அதே ரூட்டில் தான் இவரும் வராரோ அப்படின்னு கெஸ் பண்ண முடியுது. காரணம், விஜய் அவர்களும் தன்னுடைய ரசிகர் மன்ற நிர்வாகிகளை அடிக்கடி சந்திச்சுட்டே இருந்தார். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மக்கள் இயக்கமாக மாற்றி அதுக்கு பிறகு அரசியல் கட்சியெல்லாம் பில்ட் பண்ணார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த வகையில் சிவகார்த்திகேயனும் இப்போ அதே ரூட்டை ஃபாலோ பண்ணுறாரோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே எழுந்திருக்கு. குறிப்பாக இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக விஜய் பாணியிலேயே சிவகார்த்திகேயன் இந்த மாதிரி ஃபேன்ஸை சந்திக்கிறது அப்படிங்கிறது எல்லாரையும் கொஞ்சம் ஆச்சரியப்படுத்தியிருக்கு. படங்கள்லேயும் சரி, சிவகார்த்திகேயன் அவர்கள் விஜய் இமிடேட் பண்ணுற மாதிரி தான் நிறைய படங்களை பண்ணியிருக்காரு. விஜய் அவர்களுடைய ரசிகர்களும் சிவகார்த்திகேயனுக்கு அப்படியே ரசிகர்களாக இருக்காங்க. ஸோ விஜய் வழியில் இப்போ சிவகார்த்திகேயனும் வராரா அப்படிங்கிறது சந்தேகமாக தான் எல்லாருக்கும் இருக்குது. குறிப்பாக நடிகர் விஜய் அவர்களே ஒரு மேடையில் சொல்லியிருக்காரு, விஜய் அவார்ட்ஸுடைய ஒரு மேடையில் சிவகார்த்திகேயன் பக்கத்தில் தான் இருப்பார், சிவகார்த்திகேயன் பிடிச்சிட்டாரு, கிட்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ சிவகார்த்திகேயனுடைய இந்த ஒரு ஃபேன்ஸ் மீட் தான் இப்போ சமூக வலைதளங்களில் ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்குது. ஸோ அதே மாதிரி சினிமாவிலையும் விஜய் இடத்த அவர் பிடிப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் சிவகார்த்திகேயன் அவர்களுடைய இந்த ஃபேன்ஸ் மீட் சந்திப்பை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? அவர் விஜய் மாதிரியே மூவ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுற கருத்துக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.